அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். கௌதம், ரேவதி அத்தைதான் உங்க அம்மான்னு தெரியறதுக்கு முன்னாடியே நீங்க வாங்கி கொடுத்த புடவைய பார்த்து அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. இப்போ உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு அவங்களுக்காக நீங்க பாசத்தோட இவ்ளோ புடவைய வாங்கி இருக்கிறத பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா, என் வாழ்க்கையில அவங்களோட பாசத்தை நான் 30 வருஷமா இழந்துட்டேன். இனி வாழ்க்கை பூரா அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறது மட்டும்தான் என் லட்சியம். சரி வா, போட்டோவை ஃப்ரேம் பண்ண போலாம். வணக்கம். வாங்க சார். இந்த போட்டோ ஃப்ரேம் உடைஞ்சிருச்சு, புதுசு போடணும். போடலாமே. நல்ல ஃப்ரேமா பார்த்து போடுங்க. கண்டிப்பா மேடம், ஈவினிங் வாங்க, ரெடி பண்ணி வச்சிடுறேன். இப்போ முடியாதா? ரெடி பண்ணி கையோட வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிடலாம் தான் என் ஒய்ஃபை கூட்டு வந்தேன். இல்ல சார், ஃப்ரேம் ஒர்க்கர் வரல, வந்த உடனே நான் ரெடி பண்ண சொல்றேன். ஈவினிங் 4 மணிக்கு ரெடியா இருக்கும் சார். இப்போ என்ன பண்றது? போயிட்டு வரணும் தான் நான் யோசிக்கிறேன். சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் அம்மா பார்த்துட்டு திரும்ப வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க, ஓகே. சார், உங்க அட்ரஸ் சொல்லுங்க சார். எதுக்கு சார்? இல்ல சார், சில கஸ்டமர் போட்டோவை கொடுத்துறாங்க, ஆனா வாங்க மறந்துடுறாங்க. அட்ரஸ் இருந்தா நானே கொண்டு வந்து கொடுத்துருவேன் சார். அதுக்கு அவசியம் எல்லாம் இருக்காது, நானே வந்து வாங்கிக்கிறேன். இருந்தாலும் நீங்க கேட்டதுக்காக தரேன். ரைட் சார், தேங்க்யூ சார். ஓகே சார். இல்லக்கா போலாமா? என்னாச்சு கௌதம்? இல்ல, அம்மாவோட எடுத்த இந்த போட்டோவையும் ஃப்ரேம் போட்டுடலாமா? அம்மா கூட கேட்டாங்க. ஆமாங்க, ஃப்ரேம் போட்டு அந்த வீட்ல மாட்டிக்கலாம். ரேவதி அத்தையும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சார், இந்த போட்டோவையும் இதே மாதிரி ஃப்ரேம் போட்டு. ஓகே சார், இதே மாதிரி ஃப்ரேம் போட்டு ரெடி பண்ணிடுறேன் சார். சரிங்க. உங்க நம்பர் சொல்லுங்க. 89. அதுக்கு அனுப்புங்க, நான் என்ன எதுன்னு பார்த்துட்டு ஃப்ரேம் போட்டு கொடுத்துறேன். உங்களுக்கு அனுப்பிச்சா வந்துருச்சா பாருங்க. ஓகே சார். ஆமா சார், வந்துருச்சு சார். எவ்வளவு சார் மொத்தம்? 1200 சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. வாங்க, இந்த பில்ல வாங்கிக்கிறீங்களா சார்? இல்ல பரவாயில்ல, நான் ஈவினிங் வாங்கிக்கிறேன். ஓகே சார், சரிங்க, போயிட்டு வாங்க. சரி இல்லக்கா, நீ எப்படி வீட்டுக்கு போற? இப்போ கேப் புக் பண்ணுமா? இல்லங்க, நான் ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன். சரி, ஓகே. அப்புறம் இன்னைக்கு ரேவதி அத்தையோட ஒன்னா உட்கார்ந்து மீன் குழம்போட லஞ்ச் சாப்பிட போறீங்களா? ஆமா. என் செல்லத்துக்கு சந்தோஷத்தை பாரு. அம்மாக்கு பிடிச்ச மீன் குழம்பு, அவங்களுக்கு புடவை, போட்டோ ஃப்ரேம். அடடடடா, அசத்துறீங்க கௌதம். நழுவி போயிருந்த இத்தனை வருஷ சந்தோஷத்தை ஒரே நாள்ல அனுபவிச்சிடணும்னு என் மனசு துடிக்குது இலக்கியா. அதுதான் என்னால முடிஞ்சதெல்லாம் செய்யறேன். நிச்சயமா கௌதம், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சரி, சரிங்க, நான் கிளம்புறேன். இரு ஒரு நிமிஷம். அதோ ஆட்டோ வருது பாரு. ஆட்டோ ஆட்டோ. இலக்கியா போ. வாங்கம்மா, ஏறுங்கம்மா. ஜீவா நகர் போகணும். ஓகே சார். வரேன் கௌதம், வீட்டுக்கு சீக்கிரம் வந்துருங்க. பாய். என்ன இலக்கியா, ஃப்ரேமை போட்டுட்டு வந்துட்டியா? எங்க போட்டோ காணோம்? அது ஃப்ரேம் ஈவினிங் தான் ரெடி ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதான் கௌதம் வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. அம்மா, நீங்க எதுக்கு வாசலே பாத்துட்டு இருக்கீங்க? அதை ஏன் கேக்குற? கார்த்திக் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டானா? நான் நல்லா அவனை திட்டி வச்சிட்டேன். இனிமே அவன் குடிக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன்.
ஆனா காலையில இருந்து அவனை தேடுறேன், அவன் ஆளே காணோம். குடிக்க போயிட்டானோன்னு கவலையா இருக்கு, அதான் பாத்துட்டு இருக்கேன். தோ அவனே வந்துட்டான் பாரு. வா கார்த்திக். என்னப்பா இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? ஐயோ, ஏய், அங்கேயே நில்லு. இன்னொரு அடி எடுத்து வச்சேன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அன்னைக்கே உன்னை வாசல்ல இருந்து வெளியில துரத்தணும்ல, எந்த தைரியத்துல வந்திருக்க? வெளியில போ. போடி வெளியில. அம்மா ஒரு நிமிஷம். அஞ்சலி ஒன்றும் அவளா வரல, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்திருக்கியா? நீதான் இவ்வளவு கூட்டிட்டு வந்தியா? எதுக்குடா? நீ என்ன பேசுறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதானே, இந்த வீட்ல அஞ்சலியோட மூச்சு காத்து கூட படக்கூடாதுன்னு பிடிவாதமா சொல்லிட்டு இருந்த. இப்ப என்னடான்னா நீயே அவளை கூட்டிட்டு வந்திருக்க? எல்லாம் காரணமா தான் அத்தை. என்ன காரணம் கார்த்திக்? நீ பண்றதெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. அஞ்சலி, நீ எப்படி கார்த்திக் கூட? இலக்கியா, அது வந்து ஒரு நிமிஷம், நானே சொல்றேன். இனிமே அஞ்சலி இங்கதான் இருக்க போறா. இங்கதான் இருக்க போறாளா? ஏன் ஏன் இங்க இருக்கணும்? என்ன சொல்றதா இருந்தாலும் தெளிவா சொல்லு. எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. உனக்கு என்ன மூளை கீழ குழம்பி போச்சா என்ன? மா, நான் அஞ்சலியை டைவர்ஸ் பண்ண போறேன். அதுக்கு தான் இப்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இதோ நாங்க 2 பேரும் பண்ணிக்க போற மியூச்சுவல் டைவர்ஸ்க்கான அக்ரிமெண்ட். என்ன இலக்கியா என்னென்னமோ சொல்றான்? அதான் எனக்கும் ஒன்னும் புரியல அத்தை. கார்த்திக், என்னடா குழப்பற? டைவர்ஸ் பண்றவன் ஏன் அஞ்சலி எங்க கூட்டிட்டு வரணும்? 2 பேரும் பிரிஞ்சா அஞ்சலி அவ வீட்டுக்கு தானடா போகணும். நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா நடக்கிறது வேறையா இருக்கு. டைவர்ஸ்க்காக வக்கீல் கிட்ட போயிருந்தேன். அங்க என்ன நடந்துச்சுன்னா, சார் மே கம் இன் சார்? எஸ். வணக்கம் சார். வணக்கம். என் பேர் கார்த்தி. ஓகே. பைரவி அத்தை அனுப்புனாங்க. என்னோட டைவர்ஸ் கேஸ் விஷயமா உங்ககிட்ட பேசணும். ஓ, பைரவி மேடம் அனுப்புனது நீ தானா? உட்காருங்க. உங்களுக்கும் அஞ்சலிக்கும் இருக்கிற பிரச்சனை பத்தி பைரவி மேடம் டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து நீங்க அஞ்சலியால எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நல்லா தெரியும். ஆமா சார், அஞ்சலி ஒரு ராட்சசி. அவ கூட ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது சார். ஓ, உடனே எப்படியாவது டைவர்ஸ் வாங்கி கொடுங்க சார். கொஞ்சம் பொறுங்க கார்த்திக். கடையில கடலை மிட்டாய் வாங்குற மாதிரி ஈஸியா வாங்குறதுக்கு டைவர்ஸ் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அது 2 பேருடைய வாழ்க்கை பிரச்சனை. பிரிவதனால யாருக்கு எப்படி என்ன பாதகம் வரும்னு கோர்ட்டு யோசிச்சு தான் முடிவு பண்ணும். பெண்கள் டைவர்ஸ் கேட்டா அந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன் இருக்காது. அதே ஆண்கள் கேட்டா கோர்ட்டு நிதானமா ஆராய்ஞ்சு தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். முக்கியமா டைவர்ஸுக்கு ஒய்ஃப் ஒத்துக்கலைன்னா புருஷன் கோர்ட்டுக்கு அலைஞ்சே வாழ்க்கையை தொலைச்சிருவான். சார், நம்ம கேஸ்ல அந்த பிரச்சனை இல்ல சார். என் மனைவி அஞ்சலி டைவர்ஸ் கொடுத்துடுறேன்னு பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா சார். அதனால சீக்கிரம் என்னையும் அவளையும் பிரிச்சு விட்டுருங்க சார். வக்கீல் சார், சார் தயவு செஞ்சு எங்களை பிரிச்சு விட்டுறாதீங்க. நான் டைவர்ஸ்க்கு ஒத்துக்கல. நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழணும். என்னை எவரையும் பிரிச்சிடாதீங்க சார், ப்ளீஸ். நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு இங்க என்ன வேலை? வெளியே போ. நீங்க டைவர்ஸ் கேட்டு வக்கீல பார்க்க வரதா கேள்விப்பட்டேன். அதான் நான் ஓடி வந்தேன். ப்ளீஸ் கார்த்திக், என்ன வேண்டாம்னு ஒதுக்கிடாதீங்க. என்ன உங்க கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல.
உன் கூட எந்த காலத்துலயும் நான் சேரவே மாட்டேன். உன்னை நான் டைவர்ஸ் பண்றது உறுதி. கிளம்பு முதல்ல. ஐயோ கார்த்திக் அப்படிலாம் சொல்லாதீங்க கார்த்திக். உங்க கால்ல ஏய், வேணா என் காலை விடுங்க விடு. கார்த்திக், எதிரி. please. இவங்க தான் அந்த அஞ்சலியா? ஆமா ஏமா சார். ஏமா அஞ்சலி எந்திரிமா, பேசி தீர்த்துக்கலாமா? சார் இவகிட்ட இனிமே பேச்சே கிடையாது சார். தாலியை பிடிக்கிட்டு துரத்துறது தான் ஒரே வழி. சார் இவளை முதல்ல வெளியே அனுப்புங்க சார். சார் அப்படிலாம் செஞ்சிடாதீங்க சார். கார்த்திக் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. நான் பண்ணது தப்பு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.